விஜய்க்கு என்ன தெரியும் ப்ரோ, நான் கரெக்டாக அடிப்பேன். உங்கள் மண்டவாளங்களை தண்டம்பாளம் ஏற்றி அந்த நூல் பிடிச்சி நீங்கள் எதில் ஃப்ராடு பஞ்சக குரோத மதவெறி எண்ணத்தில் தான் விஜய் வந்து விஜய் வாரிசு அரசியல் உதயநிதி ஸ்டாலின் மேல வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் பொறாமையிலும் பேசக்கூடியவர். இந்திரா காந்தி குடும்ப வாரிசு அரசியல் இல்லாமல் என்ன புண்ணாக்கு விஜய் எடப்பாடிகிட்ட வேலை போறதுக்கு திட்டம் போடுறாரு. கூட்டம் சேர்க்கிறதும் தன்னை இது பண்றதும் எடப்பாடிகிட்ட வேலை போடுறது. இன்னைக்கு இருக்கு ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான். விஜய் எலிஜிபிளா? அஜித்குமாருடைய மரணம், இதுக்கு விஜய் நேரில் போய் பார்த்தாரு, எல்லாமே இருந்தாலும் முன்னாடி ஃபர்ஸ்ட் லாயர்ஸை வச்சு இந்த கேஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சொன்னது எல்லாமே சீமான் அவர்கள் தான். ஏன் இந்த விஷயம் மீடியாவுடைய பக்கம் திரும்ப? சீமான் அதுல கொடநாடு கொலையை பற்றியும் பேசினாரு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடையும் பற்றி பேசினார். இதுல விஜய் சந்தர்ப்பவாதியா, அரசியல் வியாபாரியா? வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு கட்சியினுடைய தரப்புல இருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் வித்தியாசமா இந்த ஆடு மாடுகளை வைத்து நடத்தக்கூடிய இந்த மாநாடு எதற்காக? அண்ணாமலை சொல்ற மாதிரி டிஃபரெண்டா, யுனிக்கா, மற்றவங்களை மாறுபட்டு ஒரு அரசியல் பண்ணால் அது மக்களால் வரவேற்பை பெறும். அதைத்தான் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. மரம் ஏறதுனாலும் சரி, ஆடு மாடு மேட்டுறதுனாலும் சரி, கண்டிப்பாக மக்களோட பார்வையில் படும், மக்கள் ஆதரவு கிடைக்கும். உலகளவில் இந்த மாதிரி செயல்படக்கூடிய தலைவர்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைச்சிருக்குதுன்னு அண்ணாமலை சொல்கிறாரோ, அதை சீமான் உணர்ந்து தான் அதை செய்கிறார். அப்போது மீடியாவுடைய கவனத்தை பெறுறதுக்காக தான் இந்த மாநாடா? மீடியாவோட கவனத்தை பெறதுக்கு சீமான் ரொம்ப பகீரத பிரயத்தனம் பண்ணணும். ஏன்னா மீடியா அவருக்கு நியாயமாக நடக்கலைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 8% எடுத்த ஒரு ரெகனைஸ் பார்ட்டிக்கு உரிய இடத்த மீடியா கொடுக்கல. கம்பேரிட்டாக பல கட்சிகளை சொல்லி அதை நம்ம ஒப்பிடலாம். பட் இன்றைக்கி யூடியூப் மூலமாக வெப் மீடியா இருக்குது இல்லையா, அது மக்களை ரீச் ஆகி சீமான் வளர்ந்துட்டுருக்கிறாரு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சீமானுக்கு நியாயமான முறையில் நடந்துக்கிறதில்லைங்கிறது அந்த நீங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சீமான் சில இடங்களில் போலரைஸ் பண்ணி தான் தீரணும். கள்ளு வர்சஸ் பிராண்டி விஸ்கி, இந்த மாதிரி போலரைஸ் பண்ணால் தான் அந்த அட்டென்ஷன் அவருக்கு கிடைக்கும். ஸோ அவருக்குள்ள சூழலில் அவருக்குள்ள இடர்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு அவர் வித்தியாசமான இஷ்யூகளை எடுத்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறாரு. மரங்கள்கிட்ட பேசுகிறனாலும் சரி, ஆடு மாடுகள்கிட்ட பேசுகிறனாலும் சரி, இது ஆல் இண்டியா அட்டென்ஷனை கொடுக்குது. இப்போ அடுத்ததாக மரங்களை வைத்து ஒரு மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாநாடு ஆடு மாடு கால்நடைகளை வைத்து நடக்கும் பொழுது ஆடு மாடெல்லாம் கூட்டிட்டு ஒரு மூலையில கட்டி வச்சு பண்ணாங்க. இப்போ மரங்களை வைத்து மாநாடுனா என்ன பண்ணுவார்? ஒரு அடர்ந்த மரங்கள் உள்ள காட்டு பகுதியில் போய் பேசுவார். அப்படி தான் பேச முடியும். மரங்கள் நிற்கும், மரத்துக்கு முன்னே ஒரு ஸ்டேஜ் இருக்கும், மரங்களுக்கு பின்னாடி அவங்க கட்சிக்காரங்க இருப்பாங்க, பேசுவார். இது எனக்கு பார்க்கும் பொழுது ஒரு தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோட போறாரா, இல்லை அரசியலில் ஒரு விமர்சனம், ஒரு பேசக்கூடிய ஒரு தலைவராக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு? இல்லை, அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி, பிரபலகுமார் மகந்தா மாதிரி, என்டிஆர் மாதிரி ஸ்ரீலங்காவில் இப்போ 3% ஆட்சியை பிடிச்சிருக்கார் இல்லையா, ஒரு மாதிரி ஆட்சியை பிடிப்போன்னு தானே இன்றைக்கி அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அவரோட நோக்கம் 8% வந்த பிறகு வித்தியாசமாகத்தான் செயல்படுறது மக்களோட ஆதரவை பெற்றுத்தரும். மற்ற அரசியல்வாதிகளிலிருந்து டிஃபரெண்ட்டாக ஒரு அரசியலை பண்ணும்போது யூ மே கால் இட் ஃபேண்டசி, இட் இஸ் யுவர் ரைட். சம் மே கால் இட் இஸ் எ லீடர் வித் சீரியஸ் திங்கிங். வாட் எவர் மேபி இட் வில் ஃபெச் vote ஃபார் ஹிம். வாக்கு கிடைக்கணும், அந்த இடத்துக்குள்ளே வாக்கு தான் பேசும். இன்றைக்கி சீமான் 8% வாக்கு எடுக்கலைன்னா சீமான் நம்ம பேசுவோமா? இன்றைக்கி விக்கிரவாண்டியில் எடப்பாடியே களத்துக்குள்ளே வராத போது, கட்சி ஆரம்பித்த விஜய் போலரைசேஷனை கண்டு மறண்டு களத்துக்குள்ளே வராத போது, சீமான் களத்துக்குள்ளே நின்று 1% ஓட்டை அதிகப்படுத்தினால பேசுகிறோம். 1% குறைஞ்சாலும் சீமான் முடிஞ்சாருன்னு முடிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அவருக்கு உள்ள அந்த ப்ரெஷர் அதிகம். அந்த அடிப்படையில் அவர் வித்தியாசமாக இன்னோவேட்டிவாக தன்னோட அரசியலை கொண்டு போகிறாரு. ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள். இதுவே மக்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவருக்கு வாக்கு வலிமை
பெரிய அளவுக்கு உருவாகும். இப்போ அதே மாதிரி இப்போ தமிழகம் முழுவதும் ஒரு பேசு பொருளா மாறின ஒரு விஷயம் என்னன்னா லாக்அப் டெத் மரணம், அஜித்குமாருடைய மரணம். இதுக்கு விஜய் நேர்ல போய் பார்த்தாரு, எல்லாமே இருந்தாலும் முன்னாடி ஃபர்ஸ்ட் லாயர்ஸை வச்சு இந்த கேஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சொன்னது எல்லாமே சீமான் அவர்கள் தான். ஏன் இந்த விஷயம் மீடியாவுடைய பக்கம் திரும்பலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, சீமான் அதில் பேசுனது கொடநாடு கொலையை பற்றியும் பேசினார், பொள்ளாச்சி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடையும் பற்றி பேசினார். இதில் விஜய் சந்தர்ப்பவாதியா, அரசியல் வியாபாரியா, எடப்பாடிகிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகிறதுக்கு அதை பற்றி பேசாமல் இருக்கிறாரு. இது மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. அந்த கூட்டம் கொடநாடு கொலையை பற்றி சீமான் பேசுனதும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசுனதும் ஆர்ப்பரிச்சு கை தட்டினாங்க. அப்போ சீமான் நியாயமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே உரிய மட்டைகள்னு அடிக்கிறாரு. விஜய் எடப்பாடிகிட்ட விலை போகிறதுக்கு திட்டம் போடுறாரு. அந்த கூட்டம் சேர்க்கறதும் தன்னை இது பண்ணுறதும் எடப்பாடிகிட்ட விலை போகிறதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ 2026 ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு தேர்தல் எல்லாமே. அதற்கான எல்லா வேலைகளையும் ஒவ்வொருத்தரும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எடப்பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பஸ்ஸு சுந்தரா டிராவல் பஸ்ஸை வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்த ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலினை விமர்சிச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஸ்டாலினோட அந்த விமர்சனத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கல. எடப்பாடி அரசியல் களத்தில் தன் லெவலில் தனக்கு என்ன கிடைக்குமோ அதை முழுமையாக முயற்சி பண்ணுறாரு. அவர் ஆட்சியில் உடனே ஆட்சியை விட்டு போயிடுவாருன்னு தான் ஸ்டாலின் நினச்சார். அந்த கணக்கு தப்பாகி 5 வருஷம் முழுமையான ஆட்சியும் கொடுத்தாரு. அவர் ஆட்சி காலத்திலையும் அரசு பள்ளியில் 7.5 அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர் கொடுத்தாரு. இப்போ காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபமாக அறிவித்தார். இப்படி பல இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் அறிவித்தார். 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் அவர் அதை ஒன்று செய்தார். அதில் ஆதரவு இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. அந்த ஆதரவு அதிகம் உள்ள இடத்துல தான் அவர் இன்னைக்கு பயணம் போகிறாருன்னா, முதல்ல நாம் பயணம் போகக்கூடிய இடம் நமக்கு ஆதரவு அதிகம் உள்ள இடத்துல காட்டணும். அல்லது நம்ம ஆதரவு இல்லாமல் எதிர்ப்பு உள்ள இடத்துக்கு போனோம்னா அதுவே நமக்கு எதிர்ப்பு, கூட்டம் கலைஞ்சிட்டு கூட்டம் போல இட்டுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போகாமல் ஆதரவு அதிகம் உள்ள இடத்துக்குள்ளே அவர் பயணம் போகிறார். இதுவே ஒரு புத்திசாலித்தனமான முடிவு தான். அதே மாதிரி அவர் தேர்தலில் தோற்ற பிறகு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கிராமப்புற உள்ளாட்சிக்கு மட்டும் எலெக்ஷன் நடத்தினார். ஏன்னா அது அவருக்கு சாதகமாக இருக்கும். அதை காட்டி தன்னை கட்சியை ஸ்ட்ரெங்தன் படுத்தினார். அப்போ எங்கே தான் பலமாக இருக்கணும் அங்கே அவர் யாத்திரை போகிறாருன்னா அவர் புத்திசாலித்தனமான ஒரு தலைவர் தான். ஸ்டாலின் புத்திசாலித்தனமான தலைவரை நான் மறுக்க வரல, கலைஞரோட புத்திசாலிங்க தான் என் கருத்து. ஆனால் எடப்பாடிக்கு புத்திசாலித்தனத்தை ஸ்டாலின் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாலினுக்கு தெரியும் அவரை டீமீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேசியிருப்பார். தொடர்ந்து அதிமுகவை சார்ந்த எடப்பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு ஒரு பட்ட பெயர்னே சொல்லலாம், 10 தோல்வி பழனிசாமிங்கிறது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த தேர்தலுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது. வர தேர்தல் அந்த பட்டம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எடப்பாடி தலைமையில் ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுங்கிறது சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே வேளையில் எடப்பாடி சரியான வீகம் எடுத்து என் போன்றவர்களுடைய கருத்தை கேட்டு செயல்பட்டார்னா ஒரு வேளையில் ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். ஏன்னா ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. பட் ஸ்டாலினுக்கு இணையானவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி இருக்குது ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான். விஜய் எலிஜிபிளாக 214 போட்டுட்டா அல்லது ஒரு கூட்டணி அமைச்சிருந்தேன்னா ஸ்டாலின் வர்சஸ் விஜய்க்கு எலிஜிபிலிட்டியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் விஜய் எலிஜிபிளாக வருவாரான்னு பார்க்கணும். அவர் எலிஜிபிளாக வந்துட்டாருன்னா ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் விஜய். இந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் மிக எளிதாக வெற்றி பெறுவார். ஸ்டாலினுக்கும் 2வது வரக்கூடியவருக்குள்ள வித்தியாசம் 2 இலக்க சதவீதத்தில் இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுள் பொசிஷனில் ஸ்டாலின் இருக்கிறாரு. பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்லை. 62ல் காமராஜ் இருந்த பொசிஷனில் ஸ்டாலின் இருக்கிறார். 62ல் அண்ணாவுக்கும் காமராஜுக்கும் உள்ள வித்தியாசம் 18% வாக்கு வித்தியாசம். வந்தவருக்கும் 2வது வந்தவருக்கும். வட தமிழகத்தில் அடர்த்தியாக இருந்தனால பேரறிஞர் அண்ணா பெருந்தகை 50 சீட்டுக்கிட்ட ஜெயித்தார். இப்போவும் அதே ஒரு நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. வட தமிழகத்தில் தான் எடப்பாடி கொஞ்சம் அடர்த்தியாக சீட் கன்வெர்ட்டபிலிட்டிங்கிற ஒரு சூழல் எடப்பாடிக்கு இருக்குது. ஸோ இப்போ உள்ள சூழ்நிலை போனால் 62 காமராஜ் கட்சியை கைப்பிடிச்சு வெற்றி பெற்ற மாதிரி ஸ்டாலின் கூட்டணி பலத்தில் 62 காமராஜ் பொசிஷனில் வெற்றியை பெறுவாருங்கிறது தான் என்னோட பார்வை. பட் 1-1 67 கொண்டு வந்த மாதிரி ஒரு இதை என்கிட்ட பொறுப்பை படைச்சா ஸ்டாலினை தோற்கடிக்கக்கூடிய வேலையை என்னாலையும் செய்து காட்ட முடியும், நிரூபிக்க முடியும். இப்போ கூட்டணி பொறுத்த வரைக்கும் விஜயோடைய தரப்புல இருந்து இவங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளிடம் கேட்கும் பொழுது தேர்தல் காலம் நெருங்கும் பொழுது நாங்க சொல்லுவோம் இவங்க கூட தான் கூட்டணி அப்படிங்கறத சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க இதான் நினைக்கிறீங்களா இவங்க கூட இப்போ யாரும் இல்லைன்னு அர்த்தம்? இப்போ நான் சொல்றது நடக்குதுன்னு அர்த்தம், சீமான் சொல்றது நடக்குன்னு அர்த்தம். தம்பி பலம் நிரூபிக்காதவங்க கூட ஒருத்தனும் கூட்டணிக்கு வரமாட்டான். விஜயகாந்த் கூடாது மக்கள் நல கூட்டணின்னு கொஞ்சம் பேர் போனாங்கன்னா 8-10-5 ஒரு வாக்கை நிரூபித்தார்.
வாக்கை நிரூபிக்காதவங்க கூட யாரும் வரமாட்டான்னு சீமான் சொன்னார். நான் மாநாடு நடந்தோன்னு சொன்னேன், 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட விஜய் கூட கூட்டணி அமைக்க மாட்டாங்கங்கிறத கருத்தை நான் தெளிவாக சொன்னேன். ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு அலையன்ஸை ஒரு ஆப்ஷன் ஆட்டு 4 பேர் எடுக்கிறாங்க. இதான் விஜய்க்கு சாதகமான ஒரு இது. விஜய் தரப்பே கண்டுபிடிக்கல. ஒன்று அன்புமணி ராமதாஸ், அரசியல் களத்திலும் விஜய் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்னொன்று ஓபிஎஸ், அவரும் விஜய் மக்கள் முடிவு பண்ணுவாருன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று ஜான் பாண்டியன், இன்னொன்று கிருஷ்ணசாமி. 4 அரசியல் சக்திகள் வந்து விஜயை வந்து ஒரு அரசியல் சக்தியை அங்கீகரித்து கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இது விஜய்க்கு ஒரு ப்ளஸ். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை 4 பேர் கம்பல்சன் சார்ந்து விஜய் ஒரு ஆப்ஷனாக காட்டுறாங்க. அவங்க ப்ரியாரிட்டி விஜய்னு இல்லை யாருக்கும். இது அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஷனாக விஜயை காட்டி அன்புமணி, பாமக, அவங்க எடப்பாடி கூட அலைன்ஸ் போகலாம். ஆப்ஷனாக தான் ஓபிஎஸ் விஜயை காட்டுறாரு. 8 மாதத்தில் பல மாற்றங்கள் வருங்கிறாரு. மற்றவங்களும் ஆப்ஷனாக காட்டுறாங்க. இதுவே விஜய்க்கு வெற்றி தான். விஜய் ஆப்ஷனாட்டு கூட்டணி அரசியலில் 4 கட்சிகள், ஒருத்தர் முன்னாள் சுகாதார அமைச்சர், ஒருத்தர் முன்னாள் முதலமைச்சர் ரெட்டையர் தலைமையில் ஒருத்தராக இருந்தவர், ஒருத்தர் முதுகுளத்தில் 2வது இடம் வந்தவர், கொஞ்சம் ஓட்டில் இங்கே எக்மோரில் தோற்றவர், ஒருத்தர் 2 தடவை எம்எல்ஏ இருந்தவர். இந்த 4 தலைவர்கள் வந்து விஜயை ஒரு ஆப்ஷனாக காட்டுறதே விஜய்க்கு ஒரு பெரிய கிரெடிட்டு. எடப்பாடிக்கு தான் இது அடி. எடப்பாடிக்கு தான் அடி. சீமானுக்கு இது லாபம். எப்படி புரியுதா உங்களுக்கு? புரியுதான்னு கேட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு மகிழ்ச்சி மேடம். மற்றவங்க புரியாமல் தான் சீமானையும் விஜயம் கம்பேர் பண்ணுறாங்க. சீமான் தனிச்சு நிற்கக்கூடிய தலைவர். அப்போ அவர் கூட யாரும் கம்பேரிசன் இல்லை. விஜய் கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய தலைவர். கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய இன்னொரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவரை ஏற்றுக்காம விஜயை அன்புமணி ஏற்றுக்கிட்டா விஜய்க்கு அது ப்ளஸ்ஸு. அவரை ஏற்றுக்காம ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் விஜயை ஏற்றுக்கிட்டா விஜய்க்கு அது ப்ளஸ்ஸு. அவரால் வேறு ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஓபிஎஸ் விஜய் ஏற்றுக்கிட்டா விஜய்க்கு ப்ளஸ்ஸு. அப்போ ரியல் ஃபைட்டு இன்னைக்கு உள்ள அசான் டேட் படி, விஜய்க்கு ஸ்டேட்மெண்ட் படி 2வது இடத்து எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு ஃபைட்டை தான் விஜய் நடத்த முயற்சிக்கிறார். இந்த 4 பேருமே ஆப்ஷனாக விஜய் தான் காட்டுறாங்களே தவிர 4 பேருக்குமே 3 பேருக்கு ப்ரியாரிட்டி எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தணும்னு ஓபிஎஸ் விஜயை ஏற்றுக்கலாம். இதெல்லாம் போக போக தான் தெரியும். அதே போல அமித்ஷா மறைமுகமா ஒரு கூட்டணிக்காக விஜய் மீது ஒரு வலை வீசுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒன்று இருக்கு. அதுவும் இல்லாம நடிகர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமே தான், யார் வந்து அரசியலுக்குள்ள நுழைஞ்சாலும் பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லலையே. கிடையாது. அவர் அப்ப விஜய் கிடையாது. விஜய்க்கு என்ன தெரியும் ப்ரோ? நான் கரெக்டாக அடிப்பேன். உங்கள் வண்டவாளங்களை தண்டம்பாளம் ஏற்றி அந்த நூல் பிடிச்சி நீங்கள் எதில் ஃப்ராடுத்தனம் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ராடுத்தனத்தை நெத்தியடி அடிக்கிறவர் ரவீந்திர துரைசாமி ஒருத்தன் தான். ஏன்னா நான் உண்மையை சொல்லுவேன். விஜய் பிஜேபிக்கு பி டீம் கிடையாது ப்ரோ. என்னோட நேர்மை புரியுதா உங்களுக்கு? 1. 2வது, மோடிக்கு தான் 2024 கண்டஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டில் 5-6 சீட்டை கொடுத்துடக்கூடாதுங்கிற வஞ்சக குரோத மதவெறி எண்ணத்தில் தான் விஜய் வந்து 2024 கண்டஸ்ட் பண்ணலை. விஜய் கண்டஸ்ட் பண்ணனா தருமபுரி தொகுதியெல்லாம் என்டிஏக்கு ஜெயித்திருக்கோம். சகோதரி சௌமியா அன்புமணி எல்லாம் ஜெயித்து இன்றைக்கி ஒரு எம்ஓசுங்கிற லெவலில் சகோதரி வந்திருப்பாங்க. மக்கள் ஒன்றா தான் இருந்தாங்க, இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே விஜய் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும். நம்ம என்டிஏக்கு ஓட்டை பிரித்து ஒரு 5-6 சீட்டை அங்கே உயர்த்திடக்கூடாது. ஆட்சியில் ராகுல் காந்தி வந்துட்டாருன்னா 50-50 காங்கிரஸ் நம்மளை சிஎம்மாக சொல்லிடுவாருன்னு ஒரு பெராசை பிடிச்ச ஒரு கணக்கை போட்டு தான் லெட்டர் பேடு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு சிஏ எதிர்ப்புன்னு காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் விஜய் இருந்தார். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? இதை ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரு ஜோசப் விஜய் காருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினாரா இல்லையா? 100%. அப்போது நீங்கள் பிஜேபிக்கு பி டீமுங்கிறது பொய். நான் அதை தெளிவாக தான் பேசுகிறேன் மேடம். நான் என் மனச்சாட்சிப்படி தரவு இல்லாமல் பேச மாட்டேன். இதுதான் விஜயை பற்றிய என்னோட இந்த பார்வை. அதனால தான் விஜய் வாரிசு அரசியல்னு உதயநிதி ஸ்டாலின் மேலே வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பொறாமையிலையும் பேசக்கூடியவர். இந்திரா காந்தி குடும்ப வாரிசு அரசியல் இல்லாமல் என்ன புண்ணாக்க அரசியலா? ராஜீவ்காந்தி செத்தது, சோனியா காந்தி வந்தது என்ன அரசியல்? சோனியா காந்திக்கு பிள்ளைங்க வந்து அரசியலில் பண்ணுறது என்ன அரசியல்? பட் மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. அதை நான் குறை சொல்ல வரல. அந்த கட்சி அந்த குடும்பம் இல்லாமல் தாக்கு பிடிக்காது, சதறி போயிடும். அதே மாதிரி கலைஞர் குடும்பம் தான் திமுகவை காப்பாற்ற முடியும். அதான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள்
கலைஞர் குடும்பத்திலேருந்து வந்த உதயநிதி ஸ்டாலினை வாரிசு அரசியல்னு சொல்லக்கூடியவங்க ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஏன் நீங்கள் பேசலை? உங்களுக்கு உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி 50-50 2.5 வருஷம்னு ஏதோ காங்கிரஸ் உங்க கூட பலம் நிரூபிக்காதவங்க கூட காங்கிரஸ் வந்துடுவாங்கன்னு உங்கள் பேராசை. நீங்கள் பிஜேபி ஜெயித்திடக்கூடாதுங்கிறக்காக தான் 24 களத்துக்குள்ளே உங்கள் பலத்தை நிரூபிக்கலை. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டாக அன்றைக்கி நீங்கள் இருக்கிறது காரணமே பிஜேபிக்கு நீங்கள் ஓட்டை எடுத்து பிஜேபிக்கு சலுகை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் இருந்தீங்க. இதுதான் உண்மை. உங்களை பற்றி பிடிஎம்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை பிரிச்சிருவீங்களோன்னு அச்சப்படுறவங்க சொல்லக்கூடியது. நாங்கள் பிரிச்சிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அது வேறு விஷயம். அதே போல் அன்புமணி மற்றும் அவங்களுடைய ராமதாஸ் இவங்களுடைய சண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தந்தை மகனுடைய குடும்ப விவகாரமா இல்லைனா மீடியாவுடைய கவனத்தை திருப்புறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. மீடியா கவனம் நீங்கள் போறீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு ஒர்த்தாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க கவனத்தை மக்கள் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். வெப்புலகின் சூப்பர் ஸ்டாரு சவுக்கு சங்கரன் மாதிரி எங்கள் ஐயா ராமதாஸ் வெப்புலகின் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். நிறைய பேருக்கு பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு. அதுக்கு நல்ல வியூஸ் போகுது. சவுக்கு சங்கர் ஐயா எடுத்த இதுக்கெல்லாம் வியூஸ் போகுதுன்னு சொன்னால் இன்னும் அன்புமணி கொடுக்க ஆரம்பிக்கல. அவர் கொடுக்க ஆரம்பித்தா அதுவும் பிச்சுக்கிட்டு போகும் வியூஸு. அப்போ அதுக்கு அவங்க சண்டையை பற்றி பார்க்கறதுக்கு வியூவர்ஸ் இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் அதில் முக்கியத்துவம் பெறுறாங்க. ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியில் என்ன நடக்குன்னு மக்கள் பார்க்கத்தானே செய்வாங்க. அவங்க யார் கூட கூட்டணி போவாங்க, எப்படி கூட்டணி போவாங்க, மீண்டும் ஒன்றிணைவாங்களா, பிரிஞ்சு போவாங்களா? கூட்டணிக்காக தானே ரெண்டு பேருக்கு இடையில சண்டை. கூட்டணி ஒருத்தர் பாஜகவோட இருக்கணுங்கிறாரு, யார் கூட கூட்டணி இருக்கணுங்கிறத விட யார் கூட்டணியை முடிவு செய்யணுங்கிறதுக்கான சண்டை மாதிரி எனக்கு தெரியுது. நான் நீரெடுத்து நீர் வெல்வதிலே ஒரு தாய் மக்கள் அந்த ஒற்றுமையாக போனோங்கிற அடிப்படையில் தான் நான் பேசினாலும் கூட இன்றளவும் என்னோட பார்வையில் அந்த வார் ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இருக்கதா நான் பார்க்குறேன். நான் 98, 2009, 2019 எனக்கும் அவங்களுக்குள்ள உள்ள விரோதத்தை நானே செல்ஃப் இம்போஸ்ட் டிசிஷன் முடிச்சுக்கிட்டேன். இப்போ 19 வரை விரோதம் இருந்தது. இப்போ ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட்டு அங்கே ஒற்றுமைக்குள்ள வாய்ப்புகள் எனக்கு நாடகமோ அந்த ஏன்னா இப்போ ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி இருக்கும். அவர் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தார். செய்தியாளர்களை சந்திக்கும் போது கேட்டார், உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் சண்டை இப்போ சரியாயிடுச்சா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் கேஷுவலாக சண்டைலாம் 4 நாளைக்கு தான் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது ஏன் அப்போ ஒரு குடும்ப சண்டைனா வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும்? எதற்கு மீடியாவுடைய வெட்ட வெளியில் கொண்டு இந்த ஒரு சண்டை சூழ்நிலை உருவாயிட்டு அந்த செயற்குழுவிலே அவர் மைக்கை தூக்கி போட்டதுமே அந்த இதில் உருவாயிட்டு ஸோ அது அப்படியே போயிட்டுருக்குது. இப்போ அவங்களுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா திமுக அணி வட தமிழகத்தில் வெற்றி பெற்ற அணியாக இருக்கிறாங்க. நான் 2019 20 சீட்டும் ஸ்டாலின் ஜெயித்துருவார் நான் சொன்னேன். இன்றைக்கி நியூஸ் 7ல் விஜயன்ட்ட தான் அதை சொன்னேன். சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் ஸ்டாலினுக்கு போட்டுட்டாருன்னா 20க்கு 20 வடக்கு அடிச்சிருவாருன்னு சொன்னேன். அடிச்சிட்டாரு. 21 கொங்கு இது சேலம் தருமபுரியில் ஸ்டாலினோட ஒரு சீட்டு தான் ஸ்டாலின் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டும்தான் வந்தார். மற்ற இடங்களில் தோற்கடிச்சிட்டாரு. அப்போ இன்றைக்குள்ள சிச்சுவேஷன் ஸ்டாலினை எதிர்கொள்ளணும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக வேணும். அதனால தான் ஜெயங்கொண்டாம் கூட்டத்தில் என்டிஏக்குள்ளே பாமக இருக்காங்க, பாமக எங்கள்கிட்ட வந்துடுவாங்கன்னு அவர் சொன்னார். ஏன்னா அது அவருக்கு மனசில் இருக்கக்கூடிய அந்த அச்சத்தை வெளிப்படுத்திட்டார். அதுக்கு என்னோட பிரச்சாரங்களும் என்னோட பேச்சும் காரணம். என் வீடியோ ஐயா பார்க்கக்கூடாது. ஐயா எடப்பாடியை என் வீடியோ பார்த்தா பயப்படுவார். அரசியல் ரீதியாக தான் ஐயா போல்டானவர், அதெல்லாம் நம்ம இருக்க வரல. மத்திய அரசின் இதுக்கெல்லாம் அடிபணியக்கூடியவர்னு என்றைக்குமே எந்த இடத்துக்குள்ளே நான் ஐயாவை சொன்னது கிடையாது. அரசியல் ரீதியாக பாமக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி 90 தொகுதியில் ஸ்டாலினை ஃபைட் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னதில் அவர் அச்சப்பட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் ஜெயங்கொண்டாம் கூட்டணியில் பாமக எங்கிட்ட வரும்னு, பாமக இருந்தால் தான் ஃபைட் பண்ண முடியுங்கிறத ஒத்துக்கிட்டார். ஸோ வட தமிழகத்தில் 2வது இடத்த முடிவு பண்ணக்கூடிய கட்சி பாமக. முதல் இடம் ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் இந்த ரூட்டில் காங்கிரஸ் ரூட்டில் போயிட்டுன்னா, 2வது இடம் பாமக இல்லைன்னா நம்ம சிலிப்பாயிருமோன்னு எடப்பாடி பழனிசாமி அச்சப்படுறாரு. அந்த அடிப்படையில் 2வது இடத்துக்கு சீமான் வரட்டுன்னு டாக்டர் ராமதாஸ் சீமான ஒரு ஆப்ஷனாக பண்ணி கூட ஜிகே மணியண்ணன் மூலமாக பேசினார். சீமான் நான் 214 நிற்க போகிறேன் ஐயா தான் எனக்கு குரு, ஐயா மேலே எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, பட் நான் 214 நிற்க போகிறேன்னு அவர் அதை சொல்லிட்டார். என்றாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பாமக இல்லைன்னா வட தமிழகத்தில் 2வது இடம் கொஸ்டின் ஆயிரும். இப்போ விஜய் கூட்டணி அரசியலுங்கிறாரு, அன்புமணி விஜய் அரசியலின்னு வளர வாழ்த்துக்களுங்கிறாரு. அன்புமணி விஜயம் சேர்ந்துட்டாங்கன்னா ஸோ எடப்பாடி பழனிசாமி பாமகவை கண்டு பதட்டம் இருக்குது. இதுதான் பாமகவுக்கு முக்கியத்துவத்துக்கு காரணம்.
ஓகே, 2026 தேர்தல் காலம் நெருங்கும் சூழலையும் இல்லை தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகும் நம்ம பேசின பல விஷயங்களுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் வேறொரு நிகழ்ச்சியின் மூலமாக. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்பவே நன்றி. கண்டிப்பாக.